ஹலோ சுட்டீஸ். டுடே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறோம். படம் பார்த்து பேசலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், ஏரோப்ளைன் இருக்குங்களா, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று போகுது பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய வந்து குழந்தைங்க தான் விளையாடிட்டுருக்காங்க. ஊஞ்சல் இருக்குது, ஸ்லைடு இருக்குது. ஸோ ஒரு பேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா வந்து கையில் பலூன் வச்சுட்டு ஒரு பக்கம் நாயை பிடிச்சிட்டே ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான பாட்டி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பார்க்கு பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பார்க் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் பறந்து போயிட்டுருக்கு. இங்கே பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து மங்கி உட்காந்துட்ருக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஃபாதர் வந்து தன்னோட டாட்டரை ஃபோட்டோ எடுக்கிறாரு மொபைலில். இங்கே வந்து ஒரு பாப்பா வந்து ஒரு நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு பார்க்கில் நடக்கிற விஷயங்களை இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பார்க்கில் நம்மலாம் பார்க்லாம் போயிருக்கீங்க, நிறைய பேர் போயிருப்பீங்க. சம்மரில் நிறைய பேர் வந்து பார்க்கில் நல்லா போய் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த பார்க்கில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊஞ்சல் இருக்கும், ஸ்லைடு இருக்கும், நிறைய விளையாடுற கேம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதே போல் தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. சுட்டீஸ்லாம் நல்லா விளையாடிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுட்டீஸ் வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பலூன் கையில் வச்சுட்ருக்காங்க. ஒருத்தவங்க அப்பா மேலே ஏறி சவாரி செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், கேட் கூட போஸ் கொடுக்குது பாருங்கள். இதில் பிக்சரில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க பார்ப்போம். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கில். சரி, நம்ம இது வந்து ஒரு சென்டென்ஸாக அப்படி இப்படி நம்ம சொல்லலாமா? ஸோ மேலே என்னென்ன பிக்சர்லாம் இருக்குன்றது சொல்லலாம். மரம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பறவைகள் பறந்துட்டுருக்கு, அதுக்கு மேலே ஃப்ளைட் பறந்துட்டுருக்கு, ஒரு பிரிட்ஜ் ஒன்று போகுது. இங்கே பாருங்கள், ஊஞ்சல் இருக்குது, மரம் பக்கத்துலேயே மங்கி ஒன்று உட்காந்துட்ருக்கு, ஒரு வயசான பாட்டியை 2 குழந்தைங்க பேசிகிட்டே வராங்க. ஒரு அப்பா வந்து தன்னோட மகனை தோளில் சுமந்துட்டுருக்காரு. ஒரு ஸ்லைடு இருக்குது, பலூன் இருக்குது, நாய்க்குட்டிகள் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாமா நம்ம? இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா அதே பார்க் மாதிரி தான். ஸோ அதே பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஓடுது. ஓகேங்களா? பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்குது. அது கீழே வயசான தாத்தா பாட்டி 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கேம்ஸ்லாம் விளையாடுறாங்க. இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கலாமா நம்ம ஒரு வாட்டி? மெட்ரோ இருக்குது, மரங்கள் இருக்குது, சுட்டீஸ் அங்கே விளையாடிட்டுருக்காங்க, குப்பை தொட்டி இருக்குது, 2 வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க. ஸோ ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைய வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே வராங்க. நிறைய சுட்டி இங்கே ஒரு தாத்தா ஒரு 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. ஒரு சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா கேப் போட்டு விளையாடிட்டுருக்கான். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கில் போகும்போது என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்றத உங்கள் அப்பா அம்மா கிட்டே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாமா? இந்த பிக்சரில் பாருங்கள், இங்கே பக்கத்தில் வந்து பேர்ட்ஸு அனிமல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பேர்ட்ஸ் எப்படி பண்ணதோ அதே மாதிரி இவங்க நடித்து காட்டுறாங்க. எப்படின்னா, இங்கே ஒரு பேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பறவை எப்படி இருக்கும், 2 பக்கம் இறகை விரித்து பறக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த சுட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா கையை விரித்து பறந்து காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் முயல் வந்து தன்னோட காது மாதிரி 2 பக்கம் கை மேலே தூக்கி வச்சு காட்டுறாங்க. இன்னொரு பேஜில் வந்து பாருங்கள், கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தவளை இருக்குது. தவளை எப்படி போகும், தாவி தத்தி போகும் இல்லைங்களா, அதே ஷேப்பில் இந்த பையன் வந்து உட்காந்து காமிக்கிறான்.
இந்த பக்கம் மங்கி இருக்குது. ஸோ மங்கி மாதிரியே மங்கி எப்படி பண்ணணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே போல் நடித்து காட்டுறாங்க. நம்மளும் சில விஷயங்கள்லாம் நம்ம வீட்லேயே பண்ணி காமிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? படம் பார்த்து கதை கூறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா பொரி உருண்டை மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஸோ பொரி உருண்டை சாப்பிட்டுட்ருக்கான். மேலே வந்து ஒரு காக்கா பார்த்துட்டே இருக்குது. அவன் வந்து பொரி உருண்டை கீழே போட்டு நடந்து போயிடுறான். ஸோ அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு எலி வந்து அது எடுக்க வருது. ஸோ எலியும் காக்காவும் ஒன்றாவே அதை எடுக்க வராங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி அந்த பொரி உருண்டையை சாப்பிட்றாங்க. பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2 பேரும் ஷேர் பண்ணி நீ சாப்பிட்லாமா நான் சாப்பிட்லாமா, சரி நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரையும் ஷேர் பண்ணி பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. ஸோ இந்த பிக்சர்லேருந்து என்ன தெரியுது, ஒரு பையன் வந்து பொரி உருண்டை சாப்பிட்டுட்ருக்கான். அவன் வேணான்ட்டு தூக்கி போட்டு போயிடுறான். 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பாதி பாதியாக ஷேர் பண்ணி அந்த பொரி உருண்டை எலியும் காகமும் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்றாங்க. எந்த உணவாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்றது தான் இந்த கதை, இந்த பிக்சருடைய கதை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பெயர் கூறலாம். பெயர் கூறலாமா? இது பேர் என்ன? ஃபர்ஸ்ட் பிக்சரு மயில், குரங்கு, நாய், கத்தரிக்காய், வீடு, இலை, மிட்டாய், தவளை, கைப்பை. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லலாமா? பெயர் கூறலாம். மயில், குரங்கு, நாய், கத்தரிக்காய், வீடு, இலை, மிட்டாய், தவளை, கைப்பை. ஓகேவா சுட்டீஸ்?